மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. அனைவரும் அமரலாம். தயவு செய்து அமருங்கள். வந்தோரை வரவேற்பது தமிழ் மாண்பு வரவேற்புரை அக்கா விஜயலட்சுமி அவர்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறும் 2026க்கான சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கழக தலைவர் தளபதி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் மகளிர் நிர்வாகிகளே, தோழிகளே, தோழர்களே, அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. எல்லாம் உட்காருங்கம்மா, உட்காருங்க, உட்காருங்க. இந்த மேடையை பார்க்கும்போது நெஞ்சுக்கு நிறைவா இருக்கு. இவங்க சாதாரண பெண்கள் கிடையாது. தனது வாழ்நாளில் வந்த ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து தடை கற்களை படிக்கற்களா மாத்தி பல துறைகள்ல அந்தந்த துறைகள்ல உச்சத்தை தொட்ட சாதனை பெண்கள். அவர்களை கௌரவம் செய்வதில் தமிழக வெற்றி கழகம் பெருமை கொள்கிறது. முதலில் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எண்ண ஓட்டத்தில் ஆண்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனா அதே இஸ்ரோல ஒரு பெண் விஞ்ஞானியாக நுழைந்து பல்லாண்டு காலம் பாடுபட்டு உழைத்து, நாம் அந்த காலத்துல நிலா சோறு ஊட்டுறதுன்னு சொல்லுவோம். நிலாவை காமிச்சு அம்மாலாம் சோறு ஊட்டுவாங்க. அந்த நிலாவுக்கே சந்திராயனை ஊட்டிய பெண் விஞ்ஞானி மதிப்பிற்குரிய திருமதி கல்பனா அம்மா அவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் இஸ்ரோ விஞ்ஞானி கல்பனா அவர்களுக்கு பெருமை செய்வதில் உள்ளபடியே நாம் மனமகிழ்ச்சி அடைகிறோம். நம் கொள்கை தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புத்தகத்தை பரிசாக வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். கால நேரம் பார்க்காமல் வியர்வை சிந்தி உழைக்கும் அந்த சிங்க பெண்களுக்கு ஒரு கை கடிகாரத்தை பரிசாக கட்டி விடுகிறார் வெற்றி தலைவர். வாழ்த்துக்கள்மா. விஞ்ஞானி மட்டுமல்ல, அடுத்தவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆனவங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 7 பேர். 7வது குழந்தையாக பிறந்தவர். வீட்டின் வறுமையை போக்க பலகாரம் செய்து பக்கத்து தெருவில் விற்றவர். ஒரு தள்ளுவண்டி கடையில், ஒரு தெருவின் கோடையில், ஒரு தெருக்கோடியில் தள்ளுவண்டி கடையை தொடங்கிய ஒருவர் இன்று பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்தை மாற்றி காட்டிய தொழில் முனைவோர் அம்மா இளவரசி அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு இவங்களுக்கு கீழே 50 பெண்கள் வேலை பார்க்கறாங்க.
உலகம் முழுக்க அஸ்வதி சிப்ஸ் என்ற நிறுவனம் இருக்கு, அதோடைய சிஇஓ தொழிலதிபர் இளவரசி அவர்கள். அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல இந்த சிங்க பெண்கள், அகிலமாலும் அரசிகள் என்று இந்த மேடையில் இருந்து முழக்கமிட்டு சொல்கிறோம். இளவரசி அம்மா அவர்களுக்கும் கை கடிகாரத்தை பரிசாக தருகிறார் வெட்டி தலைவர். அவரை தொடர்ந்து இவங்களும் ஒரு பொறியாளர், என்னை போல வெறும் படிப்பு மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற பொறியாளர், மாற்று பாலினம் அல்ல சமூகத்தையே மாற்றும் பாலினம் என சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை செய்யும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் கிரேஸ் பானு அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். பல நூறு மாற்றுப்பாலின சகோதரிகளினுடைய வாழ்க்கையை திசையை வெளுக்க செய்த அந்த சாதனை குயிலுக்கு இதோ விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். மைக் 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 அவங்களுக்கு போய் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் தோழர். ஒரு சில வார்த்தைகளை பகிர்கிறார் கிரேஸ் பானு அவர்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய கன்சோல் மைக் ஆன் பண்ணுப்பா. அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய மகளிர் உழைக்கும் பெண்கள் அத்துணை பேருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக எங்களுக்கான அங்கீகாரம் சம உரிமை வேணும் சொல்லி திருநங்கையர் திருநம்பியர் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் இருந்து வந்த எனக்கு இப்படி ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தோழமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சுதந்திரமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளவு பெரிய ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு நிறைய பெண்களுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகும் என்றால், நான் ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பின அடிமை பெண், 9 வயது குழந்தை அடிமையாக இன்னொரு நபருக்கு விற்கப்படுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை அந்த வெள்ளை ஒயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் பீப்புள் ஒருத்தங்க கல்லால அடிக்கிறாங்க. அந்த கல் தெரியாம அந்த 9 வயது குழந்தை மேல பட்டுறது. அதனால அந்த குழந்தை எப்பவுமே கொஞ்சம் சோர்வாவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. நாம எப்பவுமே சோர்வாவே இருக்கிறோமே, நம்மளை மற்ற அடிமைகளை வாங்குற மாதிரி நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தத்துல ஏன் நாம அடிமையாவே இருக்கணும். ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கு
நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 700 கருப்பின அடிமைகளை ஒரு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு புலம்பெயர வைத்த உதவிய போராடிய ஹாரியட் டப்மேன் என்கின்ற கருப்பின பெண் போராளி வெறுமனையா அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போராட்டத்தை மட்டும் தொடங்கவில்லை. அடிமைகளுக்கும் ஓட்டுரிமை வேண்டும், அடிமைகளும் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து, அடிமை பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கி கொடுத்தார்கள். அதே போன்று நம் இந்தியாவிலே நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது ரமாபாய் அம்பேத்கர். ரமாபாய் அம்பேத்கர் வரட்டி விற்று சாணி விற்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் இறந்த போதும் தன்னுடைய கணவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெண்களுடைய பங்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய மனைவி ரங்கநாயகி அம்மாள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த தலைவர்கள் யாருமே இல்லை. சோ இது போன்று பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்வியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கணையை தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் அத்துணை பேரும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை பார்த்துதான் நாங்களும் பெண்களைப் போல நாங்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இன்னல்கள் ஏற்பட்டதோ அந்த இன்னல்களை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சார்ந்த திருநங்கையர் திருநம்பியர் சமூகத்தில். சோ இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்கார்வதற்கு நாற்காலி வேண்டும். அந்த நாற்காலியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம். சோ இது போன்ற அங்கீகாரம் அத்துணை கட்சிகளும் அத்துணை மனிதர்களும் எங்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், நேசிப்போம், மனிதநேயத்தை பரப்புவோம். நன்றி, வணக்கம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.